உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அசுத்தம் களைவோம், அன்பை அழைப்போம், ஆவியில் அனலும் கொள்வோம். அவர் படை ஜெயிக்க நம்மிடை கருத்து வேற்றுமையின்றி வாழ்வோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தாரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் காட்டம் அடைந்தோர் நாட்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். தவிர்ப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி கூறும். இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாதனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். பெறுவீர், ஒன்று கொடுவீர், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு வாழ்த்தி வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்ததாமே உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அவருடைய வருகை பரியந்தம் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான செய்தி முடிந்தவுடனே ஒவ்வொரு நாளும் அநேகர் நீங்கள் ஒரு உற்சாகத்தோடு கூட உபயோகமாக இருந்தது என்ற அந்த வார்த்தையை சொல்லும்போது மெய்யாகவே தேவன் சொல்லி அனுப்பின வார்த்தைகள் அவர்களுக்கு இருதயத்தை தொட்டது என்று நினைக்கும்போது உண்மையாகவே நிறைவான சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாகவே உங்களுடைய இருதயங்களை அது தொடுமானால் தொடர்ந்து நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய செய்தியின் தலைப்பே யார் எழுப்புதல் பிரசங்கியார். நல்ல கவனிங்க. சமீபமாக நான் வேதத்தை தியானித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவரினுடைய உள்ளத்தின் ஆழத்தில் சொன்ன வார்த்தை, யார் பிரசங்கித்தால் தேசத்தில் எழுப்புதல் வரும். இது உங்களுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், யார் பிரசங்கித்தால் தேசத்தில் எழுப்புதல் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். உதாரணமாக அதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 96வது சங்கீதம் 2:3. இந்த 2 வசனங்களை வாசிக்கும்போது அந்த எழுப்புதலுக்கு அது ஒரு அஸ்திபாரமாக 2 வசனங்கள் அதில் இருக்கிறது. சங்கீதம் 96:2-3 வேத வார்த்தை சொல்கிறது, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து
நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு வேத வசனம். அது ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம மேலே கொண்டு வந்து வைக்கிறது அந்த வசனம் இல்லையா? பொறுப்பை நமக்கு மேலாக கொண்டு வைக்கிறதை நீங்கள் செய்யுங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் மகிமையும் சகல ஜனங்களுக்கும் அவருடைய அதிசயங்களும் விவரித்து சொல்லுங்கள். மகிமை அதிசயம் எல்லாம் நீங்கள் விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லி அருமையான வேத வசனம் சொல்கிறது. இந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது தான் எனக்குள் ஒரு கேள்வி, யார் இதை விவரித்து சொன்னால் எழுப்புதல் தேசத்தில் உண்டாகும் என்று சொல்லி ஒரு கேள்வி. அப்போ வேதத்தை தியானித்து பார்க்கும்போது பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை பவுல் சொன்னதை போல ஞானிகள் வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்தெடுக்கிறார். தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவன் ஞானிகளை விட பைத்தியமானவைகளையும் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் தெரிந்தெடுக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் சென்று பிரசங்கம் செய்யும்போது இந்த தேசத்தில் எழுப்புதல் எளிதாக வரும். ஒருவேளை ஒரு தேசத்திற்காக நாங்கள் எழுப்புதல் ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கூட்டமாக சென்று நாம் ஏராளமாக ஜெபித்த பிறகு நாம் அந்த ஜெபத்திலேயே நாம் இருந்து விட்டோமானால் எழுப்புதல் வருவதற்கு தாமதமாகும். ஜெபிக்க வேண்டும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அடுத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை வேத புஸ்தகத்தில் கர்த்தர் எனக்கு காண்பித்தார். அதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்போது நீங்கள் யார் அந்த உண்மையான எழுப்புதலுக்கு பிரசங்கம் பண்ண தகுதியான ஆள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். விசேஷமாக மார்க் எழுதின நற்செய்தி நூலில் 5ஆம் அதிகாரத்தை முதலாவது நம்ம எடுத்துக்கொள்வோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, மார்க் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்திலிருந்து, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிர்பட்டு வருகிறான். நல்லா கவனித்து பாருங்க, இது தெக்கப்போலி என்கிற பகுதியில் நடக்கிறது. தெக்கப்போலி என்று சொன்னால் 10 பட்டணங்கள் என்று சொல்லி பொருள். 10 பட்டணங்கள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட வருகிறார். ஏனென்றால் அங்கே வரும்போது அவங்கள வரவேற்கிறது யார்? அசுத்த ஆவியுடைய ஒரு மனிதன் ஆண்டவரையும் அவருடைய குழுவையும் அப்படி வரவேற்கிறான். வந்த உடனே வேதம் அவனை குறித்து அறிமுகப்படுத்துகிறது. 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் மிக ஒரு கொடூரமான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான ஒரு மனிதனை குறித்து தான் அது சொல்கிறது. இந்த மனிதன் அந்த 6000 பிசா, ஏனென்றால் ஆண்டவர் அதுடைய பேரை கேட்ட உடனே அது சொல்லுகிறது, நான் லேகியோன் என்று சொல்லுகிறது. லேகியோன் என்று சொன்னால் 6000 என்கிற ஒரு படை வீரர்கள் கொண்ட ஒரு குழு என்று சொல்லி வேத வல்லுநர் சொல்கிறாங்க. அப்போ 6000 பிசாசுகள். என்னுடைய அனுபவத்தில் 30 பிசாசு பிடித்த ஒரு மனிதனை பார்த்துருக்கிறேன். ஆனால் இவனுக்குள் 6000 பிசாசுகள் இருக்கிறதாம். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பிசாசு பொதுவாக ஒரு மனிதனை எதுக்கு பிடிக்கும் என்று சொன்னால், யோவான் 10:10 கர்த்தர் சொன்ன மாதிரி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். நிறைய இடங்களிலே பிசாசு பிடித்த மனிதர்களை பார்க்கும்போது அந்த பிசாசு என்ன சொல்லும் தெரியுமா? இவனை கொல்லாமல் விட மாட்டேன், இவனோட உயிரையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தான் நான் போவேன் என்று பிசாசு சவால் விடுவதை நிறைய இடங்களிலே பார்த்துருக்கிறேன். ஏன்னா அன்பானவர்களே, இந்த வேளையில் பார்க்கும்போது இவன் 6000 பிசாசுகள் அவனை பிடித்திருக்கிறது. சரியா? அப்போ 6000 பிசாசுகள் பிடித்த அந்த மனிதனை ஆண்டவருக்கு முன்பதாக வந்து நிற்கிறான். நின்ன உடனே ஆண்டவர் அதை கடிந்து கொண்டு நீ போ என்று சொன்ன உடனே அது பக்கத்தில் இருக்கிற பன்றிகள் கூட்டத்திற்கு எங்களை அனுமதியும் என்று சொல்லி சொன்ன உடனே பன்றிகள் கூட்டத்திற்கு போ என்று ஆண்டவர் அனுமதிக்கிறார். இந்த பன்றிகள் எல்லாம் அருகில் இருக்கிற கடலில் விழுந்து எல்லாம் மரித்து போகிறது. உடனே அந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு எதிர்த்து வருகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்தில், அப்பொழுது ஜனங்கள் தங்கள் எல்லையை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். ஏன்னா அவங்களுக்கு பயங்கரமான ஃபைனான்ஸ் லாஸ் வரும். இவர் இங்கே இருந்தால் இன்னும் நிறைய பிசாசுகள் அங்கே இருக்கும். அந்த 10 பட்டணங்களிலும் நிறைய பிசாசுகள் இருக்கும். இவர் துரத்த நான் நினைக்கிறேன் ஒருவேளை அவருடைய மெயின் பிஸ்னஸே இந்த பன்றி வளர்ப்பாக இருக்கலாம். ஆகவே அவர்களுடைய பிஸ்னஸ் கெட்டு போகுன்னு நினைத்தாங்களோ தெரில, போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் 16வது வசனத்தில் பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு பன்றிகளுக்கு சம்பவித்ததை கண்டவர்கள் அவருக்கு விவரமாய் சொன்னார்கள். ஏன்னா பிசாசு பிடிந்தவன் எப்படி இருக்கிறான்? 15வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசுவினிடத்தில் வந்து லேகியனாகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்து கண்டு பயந்தார்கள். வஸ்திரம் தரித்து புத்தி தெளிந்து அவன் அமைதியாக இருக்கிறது கண்டு பயப்படுறாங்க. ஏன்னா அவன் ஆரம்பத்தில் செய்த அந்த கொலை வெறி தாக்குதல்கள், சங்கிலியை அறுத்துருவான்,
தன் கல்லுகளினால் தன்னை கிழித்து கொள்வது மாத்திரமல்ல, ஒருவேளை மற்றவர்களை கூட கல்களை எடுத்து எறிந்திருக்கலாம். அவன் கிட்ட யாரும் போக முடியாது. ஏனென்றால் வேத வசனத்தில் ஒரு அருமையான வார்த்தை விதமாக சொல்கிறது. 4வது வசனத்தின் பின்பகுதியிலே அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது, அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பயப்படுறாங்க. இப்போ இயேசுக்கு அருகில் உட்கார்ந்துருக்கிறான், புத்தி தெளிந்திருக்கிறான், இதுவரையிலும் வஸ்திரமே இல்லாமல் இருக்கிறான், வஸ்திரம் தரித்திருக்கிறான், உட்கார்ந்துருக்கிறான், பயப்படுறாங்க. ஆனாலும் அவங்க ஆண்டவரை போக சொல்கிறாங்க. ஆனால் அவன் போகிறான். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உடனே ஆண்டவர் அந்த பட்டணத்தை விட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே இந்த மனிதன் என்ன கேட்கிறான்? 18வது வசனத்தில் அவர் அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது, ஏன்னா நான் இங்கே தான் இருப்பேன், நான் இங்கே தான் ஊழியம் பண்ணுவேன், கத்த பிடிவாதமாக நிற்கல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ ரைட், போயிடறேன்னா போயிடுறேன், ஆண்டவர் புறப்பட்டு போகிறார். அதுதான் ஜென்ரல்னஸ். அப்போ பாருங்கள், அப்படியே படவில் ஏறுகிற போது 18வது வசனத்தில் பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, இவ்வளோ நாள் நான் இந்த பட்டணத்தில் ஒரு பிசாசு பிடித்து இருந்து விட்டேன், இனிமேல் நான் உங்களை பின்பற்றி வருகிறேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கும்போது கர்த்தர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 19வது வசனத்தில் இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், தன்னை தொடர்ந்து வர உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவிடலாம் அவர்களுக்கு அறிவி என்று சொல்கிறார். கர்த்தர் உனக்கு இறங்கி செய்ததை நீ அந்த பகுதியில் அறிவி. இந்த 10 பட்டணங்களுக்கும் நீ ஒரு சுவிசேஷனாக இருந்து கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ அறிவி என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது 20வது வசனத்தில், அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நல்லா கவனிங்க. இப்போது இந்த பிசாசு பிடித்திருந்தவன் தேவன் ஒரு பிரசங்கியாராய் மாற்றுகிறார். இவன் பிரசங்கியாராய் மாறுகிறான். இப்போது ஒருவேளை ஆண்டவர் ஒருவேளை இந்த மனிதன் என்னை சுகப்படுத்திட்டாரு, இந்த ஏரியா முழுவதும் ஒருவேளை ஒரு எழுப்புதல் வருவதற்காக நான் என்னை ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி இவன் ஜெபத்தோடு கூட உட்கார்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் அவனுக்கு இறங்கி செய்ததை, அவன் மேல் இரக்கம் வைத்து அவனுக்கு செய்த அந்த உதவியை பிரசித்தம் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் பிரசித்தம் பண்ண போகுது. அந்த 10 பட்டணங்களிலும் இவனுடைய பிரசங்கம் நடக்க நடக்க வேதம் சொல்கிறது 25வது வசனம் 26, 27 அந்த கிட்டத்தட்ட வேதம் 12 வருடங்களாக அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ 27ஆம் வசனம் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இந்த சகோதரி எப்படி கேள்விப்படுகிறார்கள்? இந்த மனிதன் சென்ற அந்த பகுதியில் தேவன் அவனுக்கு இறங்கி செய்ததை சொல்கிறார் பார்த்தீங்களா? அந்த செய்தி அவர்கள் கேட்டு அவர்கள் உடனே சொல்கிறாங்க, 6000 பிசாசுகள் பிடித்தவனை இயேசுவால் சொஸ்தப்படுத்த கூடுமானால் என்னுடைய வியாதியும் அவரால் சொஸ்தப்படுத்த முடியும் என்று சொல்லி நம்பி அவர்கள் சொல்கிறாங்க, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்ற விசுவாசம் இந்த மனிதனுடைய வார்த்தையின் மூலமாக அந்த ஸ்திரீயுடைய இருதயத்தில் கடந்து போகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யார் பிரசங்கித்தால் எழுப்புதல் வரும்? நீங்கள் பிரசங்கித்தால் தேவனுடைய எழுப்புதல் வரும். தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை, தேவன் உங்களுக்கு மனமிறங்கி செய்த உதவிகளை நீங்கள் உங்கள் உறவினர்கள், அயலத்தார்கள், வேலை செய்கிற இடத்தில் உள்ள மற்றவர்கள், நீங்கள் நேசிக்கிற உங்கள் நண்பர்கள், இன்னும் உங்களோடு கூட படிக்கிறவர்கள், இன்னும் முக்கியமான உங்களுக்கு தேவையான அனைவருக்கும் நீங்கள் தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை நீங்கள் சாட்சியாய் சொல்வீர்களானால் அதுதான் தலை சிறந்த பிரசங்கம். ஒரு மேடையில் நின்று 1.5 மணி நேரம் வசனத்தை குறித்து பிரசங்கித்து விட்டு எழுப்புதல் காலத்தில் அந்த ஸ்காட்லாண்டில் அப்படி இருந்தது, எழுப்புதல் காலத்தில் இந்த தேசத்தில் அப்படி இருந்தது என்று 1000 பிரசங்கங்கள் செய்வதை விட ஒரு ரகசியம் என்ன சொல்கிறது? தேவன் உங்களுக்கு இறங்கி செய்த உதவியை நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொன்னால் அது அவருடைய இருதயத்தில் பதியும் போது, இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அவருடைய வாழ்க்கை பிரச்சனை வரும்போது அவர்கள் வாழ்க்கையில் தேவனை தேட ஆரம்பிப்பார்கள். தேசத்தில் எழுப்புதல் வரும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எழுப்புதலுக்கு சரியான பிரசங்கர் யார்? நீங்கள் தான். இன்றைக்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இறங்கி செய்ததை நீ உன் இனத்தாருக்கு அறிவி என்று சொல்கிறார். ஏன்? அந்த 10 பட்டணங்கள் முழுவதும் தேவனுடைய அந்த எழுப்புதல் வர வேண்டுமானால் இவனை சரியான சாட்சி, இவன் பிரசங்கித்தால் தான் அங்கே இவனுடைய சாட்சியை சொன்னால்தான் அங்கே எழுப்புதல் வரும் என்று தேவன் அறிந்தபடினால் அனுப்பினார். அவன் மூலமாக அநேகர் கேள்விப்பட்டார்கள். வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது பாருங்கள், ஆமேன். அந்தப்படி 20ஆம் வசனத்தில், அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்ததை எல்லாம் தெக்கப்போலி நாட்டில் பிரசித்தம் பண்ணினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அந்த 10 பட்டணங்கள் இருக்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் அவன் வேகமாக ஓடி 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 சொல்கிறான், ஆண்டவர் எப்படி என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லி, இல்லையா? பைபிளில் நான் வேத புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது
போய் சொன்னார். அவன் போய் பிரசங்கித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த கிட்டத்தட்ட 17வது வசனத்தில் எங்கள் எல்லை விட்டு நீங்கள் போய்விட வேண்டும் என்று சொன்ன அதே ஜனங்கள் இப்போது 21ஆம் வசனத்தில் இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்தார். இப்போது கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்து அவரை வரவேற்கிறார்கள். முதலாவது ஆண்டவர் போயிருங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இவன் சென்று பிரசங்கம் பண்ணுறான். அப்போ தான் அவங்க மிஸ் பண்ணிட்டோமே, ஐயோ இயேசு மிஸ் பண்ணிட்டோமே, சொல்லிட்டோமே என்று வேதனைப்படுகிறார்கள். மறுபடியும் தேவன் அந்த பகுதி வரும்போது எல்லாரும் ஓடி வந்து, ஐயா வாங்க வாங்க வாங்க, உங்கள் மூலமாக நடந்த அதிசயத்தை பார்த்தோம், நீங்கள் இந்த பட்டணத்துக்கு வந்து இன்னும் எங்களுக்கு நிறைய காரியங்கள் செய்யணும் என்று சொல்லி அவர் இயேசுவை வரவேற்கிறதை பார்க்கிறோம். உங்கள் சுவிசேஷம், நீங்கள் அறிவிக்கிற சுவிசேஷம் இயேசுவை மற்ற ஜனங்கள் வரவேற்கத்தக்கதாக தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை மற்றவர்களுக்கு நீங்கள் பிரசங்கிப்பீர்களானால் எழுப்புதல் எளிதாக வரும். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தான் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை, நான் ஏற்கனவே பாவியாக இருந்து கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினதை இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள். நான் ஒரு குடிகாரனாக இருந்தேன், நான் கொலைக்காரனாக இருந்தேன். இப்படிப்பட்ட சாட்சிகள் மூலமாக அநேக தொடப்படும் போது பிரியமான ஆண்டோடைய பிள்ளைகளே, தேவனுடைய எழுப்புதல் வரும். அதுக்கு சரியான பிரசங்க நீங்கள் தான். தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை மற்றவர்களின் அறிவிப்பீர்களானால் போதும். யவீரு கூட அதைத்தான் கேள்விப்பட்டு தான் இயேசு வந்தவுடனே சரியான நேரத்தில் அவருடைய மகள் வந்து மரண அவஸ்தையாக இருக்கிறாள். யவீரும் உடனே கேள்விப்பட்டு வந்து, ஏன்னா அவர் யூத மார்க்கத்தினுடைய ஒரு ரபி, அவர் ஓடி வந்து இயேசுவிடத்தில் கேட்கிறார். கேட்டு ஆண்டவரே சுகத்தை தாரும் என்று கேட்கும்போது தேவன் அந்த உதவியை செய்கிறார். இந்த மனிதனுடைய அந்த சுவிசேஷம் அந்த பட்டணத்திற்கு ஏரியாவில் ஒரு எழுப்புதலை கொண்டு வருமானால், இன்றைக்கு தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை நீங்கள் சொல்வீர்களானால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எவ்வளவு சீக்கிரமாக எழுப்புதல் வரும் யோசித்து பாருங்கள். நீங்கள் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை சொன்னால் போதும். ஒரு 5 நிமிஷத்தில், ஒரு 10 நிமிஷத்தில், 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணுவதை விட உங்கள் அருகில் இருக்கிறவர்களே, தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை ஒரு 5 அல்லது 10 நிமிடம் உள்ளத்தின் ஆழத்தில் நீங்கள் சொல்வீர்களானால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதுதான் உண்மையான பிரசங்கமாய் மாறும். அதுதான் உண்மையான பிரசங்கம். அதுதான் இந்த இடத்தில் நடந்தது. இது மாத்திரமல்ல, இன்னொரு நிகழ்வை நான் சொல்கிறேன். இதே மார்க்கு சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்துக்குள் வரும்போது இன்னொரு அருமையான நிகழ்வை வேத புஸ்தகம் வாசித்து பார்க்கிறோம். கடைசி பகுதிக்குள் வருகிறோம். பாருங்கள், 40வது வசனத்தில் நாங்கள் இதை நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் பார்க்கலாம். இங்கே ஆண்டவர் இந்த பகுதியில் வரும்போது இந்த காரியத்தை சொல்லும்போது அவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். அப்போது ஒரு குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பதாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். உடனே இயேசு மனதுருகி அவன் மேல் தன் கைகளை வைக்கிறார். அவன் சுகமாகிறான். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னாக்கா 43வது வசனத்தில், அப்பொழுது அவரை நோக்கி நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாக இருந்து சொல்லி அவனை எச்சரிக்கிறார். எச்சரித்த பிறகு, ஆனால் நீ ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து நீ அந்த நியாய பிரமாணத்தின்படி விடுதலை பெற்று வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் அவன் என்ன செய்கிறான் பாருங்க, 45வது வசனத்தில், அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அவனால் அதை அடக்கி வைக்க முடியவில்லை. தேவன் அவனுக்கு இறங்கி கொடுத்த அந்த குஷ்டரோகத்தின் விடுதலையை அவனால் கட்டுப்படுத்தி வைக்க முடியவில்லை. இயேசு சொல்லி இருந்தும் கூட கட்டுப்படுத்த முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அவன் பிரசித்தம் பாருங்க, எங்கும் விளங்கும்படியாக எல்லா இடத்துலையும் ஓடி 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 ஆண்டவரை குறித்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். அதனால இயேசு வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு, ஏன்னா சொன்ன உடனே எல்லாரும், நிறைய பேர் வியாதியோடு, குஷ்டத்தோடு, பல விதமான பலகீனங்களோடு இருந்திருக்கிறார் ஜனங்கள். எல்லாரும் ஓடி ஓடி வர்றாங்க. ஓடி ஓடி வந்து இயேசுவை தேடி வரப்போகிறாங்க. அவரால் வெளியரங்கமாய் அவரால் அந்த பட்டணத்தில் பிரவேசிக்க முடியல. இவனால் அடக்கி வைக்க முடியவில்லை. இவன் ஒரு எழுப்புதல் பிரசங்கியராய் போய்விட்டான். இயேசுவை ஜனங்கள் தேடி வரத்தக்கதாக இவனுடைய வார்த்தையானது அநேகரை இயேசுவிடத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு சுவிசேஷனை அவனை மாற்றுகிறான். எழுப்புதல் எங்கிருந்து வருகிறது பாருங்கள். மேடை பிரசங்கமா அல்லது உங்கள் பிரசங்கமா? இந்த மனிதனுடைய பிரசங்கமா? பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதை நீங்கள் நன்றாக ஜாக்கிரதையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எழுப்புதல் என்பது வெறும் மேடை போட்டு ஜபிப்பதனால் வந்து விடுவதில்லை. ஒவ்வொரு தனிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளும் அவரவர்களுக்கு தேவன் இறங்கி செய்ததை நீங்கள் அருகாமையில் இருக்கிற அயலாருக்கு நீங்கள் அதை சொன்னாலே போதுமானது. ஒவ்வொருவராக அந்த வார்த்தைகள் போக 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 நீங்கள் யார் இடத்துல சொல்கிறீர்களோ அவங்க இன்னொரு இடத்துல சொல்வார்கள். அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அவர்கள் இன்னொரு இடத்தில் சொல்வார்கள். ஏனென்றால் இதே மார்க்கு சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இவ்விதமாக சொல்கிறது. 20வது வசனம் 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். பிரிங்க, நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான வசனம். நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லும்போது பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து
கிரியைகளை நடப்பித்து உங்களால் சொல்லப்பட்ட வசனத்தை உறுதிப்படுத்துவார் என்று உறுதி கொடுக்கிறார் கர்த்தர். நீங்கள் ஒரு 2 பேருக்கு ஒருத்தருக்கு நீங்கள் சொல்லும்போது உங்கள் கூட இருப்பார் கர்த்தர். உங்கள் மூலமாக கிரியைகளை நடப்பிப்பேன் என்று சொல்கிறார். அதனால் அதன் மூலமாக அவருடைய வசனத்தை அவர் உறுதிப்படுத்துவார் என்று கர்த்தர் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஆகவே இனிமேல் தயங்கக்கூடாது. எழுப்புதலுக்கு நான் ஒரு கருவியாக இருப்பேன் என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே போதும், கர்த்தர் உங்கள் கூட இருந்து கிரியைகளை நடப்பிக்க போகிறார். இது இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் சொன்ன வார்த்தை. இன்னொரு நபரை கூட நான் பார்க்கலாம். யோவான் நற்செய்தி நூலுக்குள் வருகிறோம். அங்கே 4ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சமாரிய ஸ்திரியை கர்த்தர் சந்திக்கிறார் இல்லையா? சமாரிய ஸ்திரியை சந்தித்த உடனேயே வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இந்த 34ஆம் வசனத்தில், யோவான் 4:34 அவர்கள் அவரை நோக்கி, நான் என்னை அனுப்பினோட சித்தத்தை செய்து கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனம்லாம் சொல்லி பேசுகிறார் சீசர்கிட்ட. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறான்னாக்கா, உடனே அந்த பட்டணத்திற்குள் ஓடி போகிறார் இல்லையா? யோவான் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய், அவன் தண்ணி எடுக்க வந்தா அந்த யாக்கோபுடைய கிணத்துக்கு அந்த குடத்தை வச்சுட்டு உடனே பட்டணத்துக்குள்ளே போய் என்ன சொல்கிறாராம் 29ஆம் வசனத்தில், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவர் வந்து பாருங்கள், அவர் மேசியாவோ, அவர் தான் கிறிஸ்துவோ, என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி சொல்லிட்டாருங்க, வந்து வாங்க வந்து பாருங்க, அவர் தான் ஒருவேளை மேசியாவாக இருக்கக்கூடும். அந்த ஸ்திரீ அந்த ஜனங்களுக்கு சொல்கிறார். உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த ஜனங்கள் எல்லாம் வருகிறார்கள் இல்லையா? 39ஆம் வசனம், நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் என்ன பண்ணாங்களாம்? விசுவாசத்தை வைத்தார்கள். அநேகர் விசுவாசத்தை வச்சாங்க. வைத்தது மாத்திரமல்ல, உடனே அவங்க ஓடி வர்றாங்க. வந்து 40ஆம் வசனத்தில், சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். 2 நாள் அங்கே இயேசு தங்கியிருக்கிறார். 2 நாள் தங்கி அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். வேதம் சொல்கிறது 41:42, அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் பேர் விசுவாசித்து அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லு நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்களா? எழுப்புதல் பிரசங்கியார். அவங்க போய் சொன்னாங்க, எனக்கு ஆண்டவர் இப்படியெல்லாம் சொன்னாருன்னு சொன்ன உடனேயே அவங்க ஓடி போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் இவர்தான் மேசியா என்று வந்து எங்களோடு இருங்கள் சொன்னனால கர்த்தர் அங்கே 2 நாள் தங்கி இருக்கிறார். அந்த ஜனங்களுக்கு அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. அவங்க அந்த ஸ்திரியை பார்த்து சொல்கிறாங்க, ஏமா நீ சொன்னது மாத்திரமில்லை, நாங்களே இந்த பிரசங்கத்தை கேட்டோம். அந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. 42ஆம் வசனம் சொல்கிறாரு, அந்த ஸ்திரியை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாக கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து அவர்தான் மேசியா என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், இவர்தான் தெய்வம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இவ்வளோ அற்புதமான ஒரு எழுப்புதல் பிரசங்கியார் பார்த்தீங்களா? மேடை போட்டாங்களா? இவங்கெல்லாம் பெரிய தீர்க்க தரிசனங்களோடு கூட பேசினார்களா? இல்லை. தங்களுக்கு தேவன் செய்ததை அயலகத்தாருக்கு சொன்னார்கள், அவ்வளவுதான். அங்கே தான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. நீங்கள் இதே வேத வசனத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை திருப்பி 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அங்கே எருசலேமிலே ஜனங்களுக்கு பயங்கரமான ஒரு நெருக்கடி வரும்போது வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 8:4 வேதம் சொல்கிறது, சிதறி போனவர்கள், எருசலேமிலிருந்து எல்லாரும் சிதறி போகிறார்கள், ஸ்கேட்டர்ட் என்று ஆங்கில வேதம் சொல்லுது. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எருசலேம்னு சொல்ல முடியல. பவுலடிகள் அப்போ சவுலாக இருந்தால் நெருக்கடி, உடனே சொல்ல முடியல. சிதறி போனார்கள். சிதறி போனோன்னு சுவிசேஷத்தை விட்டாங்களா? இல்லை. எங்கெல்லாம் சிதறி போனார்களோ அங்கெல்லாம் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களோடு கூட பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார்கள். அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். 1 மனிதன், 2 மனிதன், 3 மனிதன், யாரை பார்க்குறாங்களோ எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனுடைய விளைவு தான் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் இந்த பிலிப்பை குறித்து இவர் சிதறி வந்தவர் தான். ஆனால் ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார், வல்லமையாய் பயன்படுத்தினார். இன்றைக்கி உங்களையும் அப்படிப்பட்ட ஒரு கருவியாய் தேவன் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை என்னால் சொல்ல முடியும். ஆனால் நேரம் கருதி இப்போது உங்கள் சிந்தனைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, யார் பிரசங்கியார்? எழுப்புதலுக்கு யார் பிரசங்கியார்? நீங்கள் தான் அந்த பிரசங்கியார். தேவன் உங்களுக்கு இறங்கி செய்ததை, அல்லது தேவனுடைய வாழ்க்கையில் சொன்னதை செய்ததை, அந்த அற்புதங்களை நீங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கியுங்கள். உன் இனத்தாருக்கு பிரசங்கியுங்கள், உங்களுடைய அயலத்தாருக்கு பிரசங்கியுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு, சிநேகிதர்களுக்கு, உங்கள் அதிகாரிகளுக்கும், கீழே வேலை செய்கிறவர்களுக்கு நீங்கள் அதை குறித்து சொல்லுங்கள். இப்போது தான் எழுப்புதல் உண்டாகும். தேவனிடத்தில் காலையில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு யாராவது ஒருத்தருக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். எப்போதும் ஆயத்தமாக இருங்கள். கையில் எங்கே போனாலும் சரி, சில நல்ல ரட்சிப்பின் ட்ராக்ஸ், அந்த கைப்பிரதியை வைத்துக் கொள்ளுங்கள்.
1 அல்லது 2 புதிய ஏற்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். எங்கே விதைக்க உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அங்கே துண்டு பிரதியை கொடுங்கள். அடுத்த நாள் அவர்கள் கேட்பார்கள், ஒரு புதிய ஏற்பாடை கொடுங்கள். இப்படி நீங்கள் ஆயத்தமாக இருந்து ஜெபத்தோடு கூட நீங்கள் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது தேசத்தில் எழுப்புதல் சீக்கிரமாய் வரும். நாம் இந்த எழுப்புதலுக்கு கருவிகளை இருக்க ஒப்புக் கொடுப்போம். நீங்கள் தான் எழுப்புதல் பிரசங்கியார். கர்த்தர் அந்த பொறுப்பை நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் நீ தந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறோம். யார் நற்செய்தி சொன்னால் தேசத்தில் எழுப்புதல் வரும் என்ற கேள்விக்கு இன்றைக்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் சொன்னால் அந்த தேசத்தில் எழுப்புதல் வரும். நாங்கள் எங்கள் தெரிந்தவர்கள் 1 2 3 ஆண்டவரை இப்படி நாங்கள் பெருங்கூட்டத்தை எதிர்பார்க்காதபடி எங்களுக்கென்று தேவரீர் கொடுத்த எல்லைக்குள் ஏரியாவுக்குள்ளாக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது தேசத்தில் சீக்கிரமாக எழுப்புதல் வரும் என்று கர்த்தர் உறுதி சொல்வதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் சோம்பலாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் வெட்கப்படக்கூடாது. எந்த ஒரு பிள்ளையும் கல்வாரியில் தேச ஜீவனை கொடுத்த அந்த அன்பிற்கு செய்ய வேண்டிய உதவியாக இப்படி மற்றவர்களுக்கு நீர் இறங்கி செய்ததை சொல்லும்படியான தைரியத்தையும் வல்லமை தேவன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கெல்லாம் சென்று பிரசங்கம் பண்ணுகிறார்களோ அங்கெல்லாம் ஆண்டவரே நீ சொன்னதை போல கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து உடைய வசனத்தை உறுதிப்படுத்தி இந்த எழுப்புதலுக்கு நீர் இவர்களை வல்லமையான கருவிகளை பயன்படுத்தும்படியாக உடைய சமூகத்தில் கேட்கிறோம். சிதறி போய் பிரசங்கம் பண்ணின இந்த ஆண்டவர் பிலிப்பை தேவன் எவ்வளவு வல்லமையை பயன்படுத்தினீரோ அதே போல ஒவ்வொருவரையும் வல்லமையை பயன்படுத்தும். கர்த்தர் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய கிருபை மாத்திரம் சூழ்ந்திருக்கட்டும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தான் எழுப்புதல் பிரசங்கியார். எழும்புங்கள், பிரசங்கம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாக ஆத்துமாக்களை கொண்டு வருவார். காட் பிளஸ் யூ ஆல். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவீர், ஒன்று கொடுவீர், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம்.